வெறும் 300 ரூபாயோட மதுரைக்கு வந்த இவரு மதுரைக்காக இப்போ 3 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. மதுரைனாலே கெத்து பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரைக்கே கெத்து இவர் தாங்க. இவர்கிட்ட பெரிய பங்களா கூட கிடையாது, சின்ன ஒரு அறையில தான் தங்கிட்டு வராரு. சொந்தமா சொகுசு கார்கள் கிடையாது. அப்புறம் எப்படிங்க இப்படி அள்ளி கொடுக்கிறாரு? யார் சார் இவரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவர்தான் மதுரை மக்களுக்காக தன்னுடைய சொத்தை வித்து சேவை செஞ்சுட்டு வரக்கூடிய பிரபலமான வத்தல் தாத்தா. மதுரை மாட்டுத்தாவணியில இருக்கக்கூடிய மார்க்கெட் பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு கட்டுனாங்க. இப்போ இந்த மார்க்கெட் ரொம்பவே சேதம் அடைஞ்சிருக்கு. இங்க ஒரு நாளைக்கு 10,000 கணக்கான மக்கள் வந்துட்டு போறாங்க, ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க ரோடு எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால அங்க வரவங்களுக்கு நிறைய காயம் ஏற்படுதான். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவருக்கு மனசு தாங்கல. அதனாலதான் வத்தல் தாத்தா 3 கோடி ரூபாய் இந்த மார்க்கெட்டை மேம்படுத்துறதுக்காக புனரமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலை ரெடி பண்றதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்தாரு. எங்கள் பள்ளிக்கு 1 கோடி ரூபாய் வரை மதிப்புள்ள கட்டடங்கள், இந்த மேலே பார்க்கக்கூடிய கட்டடங்களை கட்டி கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை ரெடி பண்றதுக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. மதுரை மக்களுக்காக தன்னோட சொத்தை வித்து கூட எல்லாத்தையும் செய்வேன்னு கெத்தா சொல்லியிருக்காரு வத்தல் தாத்தா. தனக்கு தொழில் கொடுத்து வாழ்க்கை கொடுத்த மதுரைக்காகவும் மதுரை மக்களுக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாரு. இவர் நினைச்சிருந்தா இந்த காசெல்லாம் சேர்த்து கோடி கோடியா சொத்துக்களை வாங்கி குமிச்சிருக்க முடியும். ஆனா தன்னோட சொத்தை வித்து மக்களுக்காக, அதுவும் மதுரை மக்களுக்காக செய்யறாரு. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. வத்தல் தாத்தாவை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே போல சூப்பரான இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods.